கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை. கேரளாவில் திருடிய இருசக்கர வாகனம் பழுதானதால் அதை சாலையோரம் நிறுத்தி வைத்திருப்பதாகவும் வந்து வாகனத்தை எடுத்துக் கொள்ளுமாறும் உரிமையாளருக்கு திருடன் கடிதம் எழுதிய வினோத சம்பவம் அரங்கேறியுள்ளது. கேரள மாநிலம் கண்ணூர் பகுதியைச் சேர்ந்த தீபு இரவு தனது இருசக்கர வாகனத்தை தனது வீட்டின் முன்பு சாவி எடுக்காமல் அப்படியே விட்டிருக்கிறார். காலையில் எழுந்து பார்த்தபோது தனது இருசக்கர வாகனம் திருடு போனது அவருக்கு தெரிய வந்தது. பிறகு இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்த இடத்தில் ஒரு கடிதம் கிடந்தது. அதை எடுத்து படித்தபோது தான் திருடிச் சென்ற இருசக்கர வாகனம் பழுதானதால் அதனை நிறுத்தி வைத்திருக்கும் இடத்தை குறிப்பிட்டு வந்து எடுத்துக் கொள்ளுமாறு திருடன் கடிதம் எழுதியிருப்பது தெரிய வந்தது. அதோடு நண்பர் விபத்தில் சிக்கி இருப்பதாக வந்த அழைப்பால் சாவியோடு நின்ற இருசக்கர வாகனத்தை அவசரத்திற்காக எடுத்துச் சென்றதாகவும் திருட வேண்டும் என்று தாம் திருடாததால் தம் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டாம் என்றும் அந்த திருடன் கேட்டுக்கொண்டுள்ளார். இதையடுத்து திருடன் குறிப்பிட்டிருந்த இடத்திற்கு சென்று தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்ட தீபு தாம் காவல் நிலையத்தில் கொடுத்திருந்த புகாரை திரும்ப பெற்றுக் கொண்டார். கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை.